உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். தேன், ஹனி என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நம் இல்லந்தோறும் வைத்திருக்கக்கூடிய ஒன்று தேன். இந்த தேனிலே பல்வேறு விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்துவங்கள் நிறைந்தது. தேன் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற வகையிலே தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களும் கெட விடாது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அன்றாடம் ஒரு தேக்கரண்டி 10 ml அளவுக்கு தேனை குளிர்ந்த நீரில் கலந்து ஒரு வேளை பருகி வருகின்ற பொழுது உடல் சோர்வை உடனடியாக நீக்கக்கூடிய ஒரு பானமாக இந்த தேனும் குளிர்ந்த நீரும் விளங்கும். அதோடு கூட வெயில் காலத்திலே அதிகமாக வியர்வை வருவதனாலே ஏற்படுகின்ற சோர்வு, அதை உடனடியாக போக்கக்கூடிய ஒன்றாக ரீஜுவனேட்டர் என்கின்ற வகையிலேயும், டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலையை போக்கி ரீஹைட்ரேஷன் என்கின்ற நிலையை தரக்கூடிய நீர் சத்துவத்தை அதிகமாக நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இந்த தேனும் குளிர்ந்த நீரும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஹைக்ரோபில்லா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நீர்முள்ளி. நாட்டு மருந்து கடைகளிலே இதனுடைய விதைகள் கிடைக்கக்கூடியது. இந்த நீர்முள்ளி விதையை வாங்கி அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே அரைத்து பாலிலிட்டு கொதிக்க வைத்து தேனோ பனங்கற்கண்டோ சர்க்கரையோ சேர்த்து ஒரு மண்டலம் உள்ளுக்கு பருகி வருகின்ற நிலையிலே, ஒரு வேளையாகிலும் அதை பருகி வருகின்ற நிலையிலே உடலை தேற்றக்கூடிய ஒன்றாக, உடலுக்கு பொலிவு தரக்கூடிய ஒன்றாக, டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே உடலிலே தேங்கி இருக்கின்ற தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, சிறுநீர் பெருக்கியாக இந்த நீர்முள்ளி விளங்குவது மட்டுமல்லாமல் HB என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவம், ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே குறிக்கப்பெறுவது, வெங்காயம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது, உள்ளி என்று இன்னொரு பெயரையும் இதற்கு தந்திருக்கிறார்கள். வெங்காயம் என்று சொல்லுகின்ற பொழுது மிகுந்த காரமுடைய ஒரு பொருளாக விளங்குகிறது. சுவை தருகின்ற உணவுக்கு சுவை தரும் ஒரு பொருளாக திகழ்கிறது. இதனுடைய கிழங்குகள் நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. பல்ப்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஆனியன் பல்ப்ஸ் என்று. இதனுடைய தண்டுகளும் உணவாக நமக்கு பயன் தருகிறது. கூட்டாகவோ பொரியலாகவோ செய்து சாப்பிடுகின்ற பொழுது வெங்காயத்தினுடைய அத்துணை சத்துக்களையும் இது பெற்றிருக்கிறது. இதனுடைய பூக்களும் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய உச்சி முதல் பாதம் வரை இது நமக்கு மருந்தாக பயன் தருகிறது. இதில் குவர்சிட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுதியாக இருக்கிறது. ஆந்தோசயானின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது. இவை புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மூளைக்கு பலம் தருகிறது, நரம்புகளுக்கு பலம் தருகிறது.
நுரையீரலுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. இதில் அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. அதுதான் சற்று எரிச்சலை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. வெங்காயத்தை உரிக்கும் பொழுதே அதனுடைய அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் புகையாக மாறி நம்முடைய கண்களிலே இருந்து நீரை வரவழைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது சற்று எரிச்சல் தரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கண்களிலே இருக்கின்ற மாசுக்களை நாம் மருந்துகள் ஏதும் பயன்படுத்தாமலே கண்களிலே இருக்கும் மாசுக்களை வெளிப்படுத்தி கண் பார்வை கூர்மைப்படுத்தி கண்களிலே கேட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய புரை வளராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த வெங்காயம் விளங்குகிறது. இதிலே அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருப்பதினாலே இது ஒரு ஆஸ்பிரின் என்கின்ற ஆங்கில மருந்துக்கு இணையாக பணி செய்து இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த அல்லிசின் பெற்று உடல் வலியை போக்குகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. வெங்காயம் என்று இதற்கு தமிழிலே பெயரை சொல்லியிருக்கிறார்கள். காயம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உடல், வெம்மை என்று சொல்லுகின்ற பொழுது உஷ்ணம். இந்த வெம்மையும் காயமும் சேர்ந்து வெங்காயம் என்று சொன்னார்கள். இந்த வெங்காயத்தினுடைய சாற்றை மேலே தடவுவதனாலே காய்ச்சல் தணிகிறது என்பதும் நாம் கண்ட உண்மை. அதோடு கூட இது டைபென்ட்லமைடு என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே சர்க்கரை குருதியில் இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது. த கட் ஹெல்த் என்று சொல்லுவார்கள். குடலினுடைய ஆரோக்கியம், குடலிலே தேங்கி இருக்கின்ற எச் பைலோரி, ஈ காலி, ஸ்டாபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்று சொல்லக்கூடிய குடலை பாதிக்கின்ற, வயிற்றை பாதிக்கின்ற, செரிமான சீர்கேடுகளை தருகின்ற அத்தனை பாக்டீரியாக்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இது உணவிலே சுவையை சேர்க்கிறது, உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது, ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக இதனுடைய விதைகள் விளங்குகின்றன. பொதுவாகவே வெங்காயம் என்பது அப்ரோடிசியாக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதே போல் இதனுடைய விதைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெங்காய செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, வெங்காய செடியோட பாகங்களை எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வெங்காய செடியோட பூக்களை பயன்படுத்தி கண் எரிச்சல், உடல் எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காய பூக்கள், சீரகம், கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்து சீரகத்தை வறுத்துடலாம். இதோட நாம் வெங்காய செடியோட பூக்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கிழங்காக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பூக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த பூக்கள் காயும் சமயத்தில் இந்த கீழே இருக்கக்கூடிய தாள்களும் நல்லா காஞ்சி வரும். அந்த சமயத்தில் தான் நமக்கு வெங்காயம் நல்லா தேறி வரும். அப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இந்த பூக்களை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் ஒருத்தருக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பாதி பூ இருந்தால் போதும். கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய இந்த பூக்கள்லேருந்து ஒரு பாதி அளவு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சீரகத்தோட இந்த வெங்காய பூக்களும் சேர்த்து நம்ம நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காம தேன் ஒரு 5 சொட்டு விட்டுக்கலாம். இந்த வெங்காய பூக்களோட சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு கற்கண்டு சேர்த்து நம்ம வடிகட்டி குடிக்கும் பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கம்மியாகும். அதே போல் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய உள்ளங்கை எரிச்சல், உள்ளங்கால் எரிச்சல் இது எல்லாமே குறையும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது வெங்காய பூக்களை மருந்தாக எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு வெள்ளைப்படுதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, உடல் உஷ்ணம் எல்லாமே தனியும். நமக்கு வயிற்று வலி இருக்கும் பொழுது, கேஸ் ட்ரபிள்னால வயிற்று வலி இருக்கும் பொழுது
வெங்காயத்தை மருந்தாக பயன்படுத்தலாம். சின்ன வெங்காயம் எடுத்து அதோட கல்லுப்பு வச்சு இடித்து நம்ம சாறு மட்டும் எடுத்து அதை வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா இமீடியட்டாக நமக்கு வயிறு வலி கம்மியாகும், கேஸ் ட்ரபிள் சரியாகும். அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் தடை இருந்ததுன்னா, சரியாக பீரியட்ஸ் ஆகாமல் ஸ்கேண்டி பீரியட்ஸ் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா, மாதவிடாய் காலத்தில் சின்ன வெங்காயம், பச்சை வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் அவர்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த பிளட் ஃப்ளோவை ஈஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளட் தின்னராக இது செயல்படும். சூதக தடையை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன வெங்காயத்தோட பனை வெல்லம் மற்றும் கருஞ்சீரகம் இவை இரண்டையும் வச்சு ஒரு உருண்டையை தயார் பண்ணி நெல்லிக்காய் அளவு தினமும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு பிசிஓடி சரியாகும், பீரியட்ஸும் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். சிறுநீர் தாரை எரிச்சல், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம வெங்காயத்தாளை மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த வெங்காயத்தாள், பச்சையாக இருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தாளை எடுத்து நம்ம அதை வெண்ணெயில் வதக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, சாதத்தோடு சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடல் எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாகும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். வெங்காய பூக்கள், கற்கண்டு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலை நீ 2 வேளையை 3 நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், உடல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, அல்லியம் சிப்பா என்று சொல்லுகின்ற வெங்காயத்திலே ஆந்தோசயானின் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆந்தோசயானின் என்பது நம்முடைய மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல், மண்ணீரல் இவற்றுக்கான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. அவற்றிலே தேங்கி இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட ஹார்ட் ஹெல்த் என்று சொல்லுவார்கள், இதயத்தினுடைய குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த ஆந்தோசயானின் என்கின்ற வேதிப்பொருளும் அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளும் குருதியை நீர்மைப்படுத்தி இரத்த நாளங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து குருதியை சரியான பாதையிலே செலுத்தி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கல்லீரலுக்கு பலம் தருகிறது, மூளைக்கு நலம் தருகிறது, இதயத்துக்கு பலம் தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே உடல் வலியை போக்கக்கூடிய ஒன்றாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இதில் இருக்கின்ற குவர்சிட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைப்பதற்கு பயன்படுகிறது. அதோடு கூட இந்த லிபிட் ப்ரொஃபைல் என்று சொல்லக்கூடிய வகையிலே கொலஸ்ட்ரால் என்கின்ற கெட்ட கொழுப்புக்களை, எல்டிஎல் என்று சொல்லுகின்ற லோ டென்சிட்டி லிபிட், ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பு, இவை இரண்டையும் கரைத்து கொழுப்பு சத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்பிட், ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுகின்ற அந்த கொழுப்பு சத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதை மேற்புறமாக பயன்படுத்துகின்ற பொழுது காய்ச்சலை தணிக்கிறது. கொசுக்கடிகள், சில் விஷங்கள் என்று சொல்லுகின்ற பூச்சிக்கடிகளுக்கு மேலே தடவுகின்ற பொழுது எரிச்சலை, வலியை, நமைச்சலை போக்கக்கூடியதாகவும் வீக்கத்தை கரைக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. இதை பச்சையாக சாதாரணமாக நாம் மென்று தின்னுகின்ற நிலையிலே இந்த ஓரல் ஹெல்த் என்று சொல்லுகின்ற வகையிலே பல்லுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கி பற்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இதனுடைய வெங்காய சாறை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து பருகுகின்ற பொழுது ஒரு அற்புதமான இருமலை போக்கக்கூடிய டானிக்காக
அது விளங்குகிறது. இப்படி பல்வேறு நலங்களை தரக்கூடிய வெங்காயம் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெங்காயம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.